செட்டில்மெண்ட் மென்பொருள் குறித்து நீதிமன்றத்தில் அரசின் நிலை என்ன? தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்கள், புதுச்சேரி உட்பட 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 155 மாவட்டங்களில் புகார்தாரர்கள் வசிக்கின்றார்கள். இதையெல்லாம் நிச்சயம் காவல்துறையினரால், அதாவது மனித வளங்களால் சரிபார்க்க முடியாது என்றுதான் நியோமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களால் உருவாக்கப்பட்ட மென்பொருளை பரிசீலித்து அங்கீகரித்து குறித்து அரசுடைமையாக்கி முதலீட்டாளர்களுக்கான தீர்வை வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த 28/10/2025 அன்று நீதிமன்ற விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மென்பொருளை போன்று அனைத்து வசதிகளுடனும் அரசே மென்பொருளை உருவாக்க முடிவு செய்துள்ளது என்றும் அதற்கு 3 மாத காலம் அவகாசமும் அரசு தரப்பில் கேட்கப்பட்டது. அடுத்து 5/12/2025 விசாரணையில் மென்பொருள் பற்றி பேசப்பட்ட போது நீதியரசரை பாதிக்கப்பட்டவர்கள் உருவாக்கிய மென்பொருள் தயாராக இருக்கிறது என்ற போதும் மேலும் அரசு தரப்பில் 3 மாத காலம் அவகாசம் கேட்கப்பட்டு அதுவும் கொடுக்கப்பட்டது. தற்போது 6 மாத காலம் ஆகிவிட்டது. மென்பொருள் பற்றி அரசு தரப்பில் எந்த தகவலும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம்.